அண்ணாமலையை பற்றி உள்ள செய்திகள் இருக்குல்ல, அது எல்லாமே உடைச்சி விட்டுட்டாரு பாஜக அதிமுக உறவை. பாஜக தமிழ்நாட்டில் வளர்வதற்கு அதிமுக ஒட்டித்தான் வளர முடியும், சார்ந்து கிளையாத்தான் வளர முடியும். அதை அவர் தவிர்த்திட்டாரு என்பதான முத்திரைகள் உண்டு. டிடிவி தினகரன் ஒரு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்வீர்களானால், அமித்ஷாவால் சென்னையில் முன்மொழியப்பட்டதை, நயினார் நாகேந்திரனால் இன்று வரை அவர் அதிகாரபூர்வமான பாஜக மாநில தலைவர் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருப்பதை என்ன டிடிவி தினகரன் மறுத்து, நான் உங்களுடன் வர முடியாது தேசிய எண்ணெய் கூட்டத்தில், நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொன்னீங்க, நான் சொல்கிறேன், சரிதானா? ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவை 4 வருடம் கட்டி காத்ததே பாஜக தான். அது ஒன்றிய அரசாங்கம் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் எங்களை என்ன சதி செய்து கவிழ்த்து விட்டிருப்பார்கள். அப்போ இவரே ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, பாஜக தான் இந்த அரசை வழி நடத்திருக்குன்ட்டு. அப்படி சொல்லலை. பல முக்கியமான விஷயங்களிலும் கூட என்ன ஒன்றிய அரசினுடைய, பாஜக ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறைகள், திட்டங்கள் என்பதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. வழிகாட்டல், அவங்க வழிகாட்டல் தங்களை எதிர்த்தே பண்ணுவாங்களா? அப்படி இல்லை. அவர் சொல்ல வந்ததே, பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட அதிமுக தெளிவா இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற தெளிவா இல்லை, தெளிவா இருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை கையில் வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணமா? அப்ப சசிகலா இங்கே முதலமைச்சராகி அதிமுகவை ஜெயலலிதா போல ஒற்றை தலைமை தாங்குவது என்பது இல்லாமல் செய்தது என்பதில் ஒன்றிய அரசுக்கு பங்கிருக்கிறது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் TSS மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுகவில் பாஜகவுடனான கூட்டணி எந்த நேரத்தில் வேணுமானாலும் ஒரு வேளை பிரியலாம், இல்லை என ஒரு எந்த மனநிலையில் இருக்கிறாங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு அதிமுகவுடைய தற்போதைய நிலைமை? பாஜகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்திருப்பதாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதானே. பாஜகவுடன் அதிமுக சேர்வது என்பதை நமக்கு முதல்ல அறிவித்தது பாஜகவில் உள்ள எந்த ஒரு பொறுப்புலையும் பதவியிலையும் உள்ளவர் அல்ல, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்தார். அவர் பாஜகவினுடைய அகில இந்திய தலைவராகவோ தமிழ்நாட்டு பொறுப்பாளராகவோ இருக்காரா? இல்லை இல்லை, நான் தப்பாக சொல்லுவேன், நான் கேட்டுக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒருவர் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டுன்னு அறிவிச்சிருக்காரு நமக்கு. அவர் அகில இந்திய பாஜகவில் பெரிய ஆளாக இருக்கலாம், முன்னாள் பாஜக அகில இந்திய தலைவராக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உள்ள பாஜக தானே இப்பொழுது உள்ள அதிமுகவுடன் இணையணும் கூட்டுன்னு. அந்த கூட்டை அறிவிப்பது என்பது அஃபீஷியல்னு சொல்கிறானே, அதிகாரபூர்வமான பாஜகவினுடைய அகில இந்திய தலைவரோ, பாஜக என்ற அகில இந்திய கட்சிக்கு தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர்னு ஒருத்தர் உண்டுல்ல, அவரோ அறிவிக்கலை. சரிதானா? நான் சொல்லுது சரிதானா? அமித்ஷா அறிவிக்கிறார். அதுவே நமக்கு முதல்ல புரியலை. இந்திய அரசாங்கம் வேற, பாஜக என்ற கட்சி வேற தானே. வேறதான். நான் தமிழ்நாட்டு பாஜக அமித்ஷாவை தானே எல்லாத்துக்கும் முன்னிறுத்துறாங்க. அது சரியா தப்பான்னு அவங்க சொல்லட்டும். நாட்டு மக்களுக்கு என்ன புரியணும்? கட்சி வேற, ஆட்சி வேற தானே புரியணும். அகில இந்திய ரீதியில் இன்னைக்கு தன்னுடைய பீரியட் காலம், பதவிக்காலம் முடிந்த பிறகும் உட்கார்ந்துருக்கிறார் 3-4 மாசமா நட்டா. ஆனாலும் அவர் தானே அகில இந்திய தலைவர். அவர் வந்தால் அதிகாரப்பூர்வ பாஜக. தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக KL ரவியை போட்டிருக்கு. KL ரவி பேசுவார் அப்படின்னு சொன்னால் அது அதிகாரப்பூர்வ பாஜக. அப்படித்தானே. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்பொழுது அண்ணாமலையோ, நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கும்போது நயினார் நாகேந்திரனோ அறிவித்தால் பாஜக தமிழ்நாட்டு தலைவர் அறிவித்ததாக அதிகாரப்பூர்வ பாஜக. அப்படித்தானே. BL சந்தோஷ் என்று அகில இந்திய பாஜகவினுடைய அமைப்பு செயலாளர், அவர் ஒரு பொறுப்பில் பதவியில் இருக்கார். அவர் தமிழ்நாட்டில் ஏதாவது சொன்னார்னா அதிகாரப்பூர்வமான பாஜகவினுடைய செய்தின்னு கூட சொல்லலாம். அமித்ஷா ஒரு
அரசாங்கத்தினுடைய ஒரு பெரிய அமைச்சர், இந்திய துணைக்கண்டத்துக்கே ஒரு பெரிய அமைச்சர். அவர் அறிவித்தது தான் நமக்கு தெரியும். இது அதிகாரபூர்வமான அறிவிப்புன்னு நம்ம எடுத்துக்கிறோம். என்ன பண்ண இந்த நாட்டு நிலைமை அது. நிர்மலா சீதாராமன் என்ற ஒரு நிதியமைச்சர், ஒன்றிய அமைச்சர், அவங்க தமிழர்லாம் பார்க்க வேண்டாம், ஒன்றிய அமைச்சர் இல்லையா, அவங்களும் பாஜக இதுமாரி ஏதாவது பதவியில் இருக்காங்களான்னா அகில இந்திய ரீதியில் குழுவில் இருப்பாங்க, அது வேற. இந்த மாதிரி சொல்லும் பதவியில் இல்லை தமிழ்நாட்டுக்கோ அகில இந்திய பாஜகவில் இல்லையா. அவர் அண்ணாமலையை நீங்கள் தானே அதிமுகவையும் பாஜகவையும் சேர்த்து மக்களவைத் தேர்தலில் 24 நிற்க விடாமல் பண்ணீங்க, அதனால தானே நமக்கு ஒரு தொகுதி கூட இங்கே வராமல் போச்சு, 40க்கு 40 திமுக கூட்டணிக்கு போயிடுச்சே என்று மோடி வருத்தப்படக்கூடிய விஷயத்தை அண்ணாமலையை பழித்து சொன்னார் அப்படின்னு வெளியே வந்துச்சு இல்லையா. அந்த நிர்மலா சீதாராமன் பாஜகவுக்கு சார்பாக பேசுவதற்கு, அதிகாரபூர்வமான பாஜகன்னு சொல்வதற்கும் நம்மகிட்ட எதுவும் இல்லை. அப்போ இங்கே அதிகாரபூர்வமற்றே எல்லாம் நடக்குதா அப்படின்னு தெரியல. சரி போகட்டும். ஆனால் அண்ணாமலை என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்? இந்த அதிமுக குறிப்பாக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அணுகுமுறை என்பதையெல்லாம் எதிர்த்து கொண்டிருந்தார். அதானே அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் பொழுது. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது திமுக எதிர்த்து பேசினார்னு சொல்லிப்பட்டு இளைஞர்கள் மத்தியில் பயங்கரமாக போச்சு. அவர் வார் ரூம் மூலமும் அதை ஊக்குவிக்கப்பட்டது. அதனால் எங்கே பார்த்தாலும் இணையதளத்தின் மூலமாகவும் அது வேண்டிய தாக்கத்தின் மூலமாகவும் நிறைய பேர் அணிதிரண்டாங்க பாஜகவை நோக்கி என்பதெல்லாம் கருதப்பட்டது. இது ஒரு மதிப்பீடு. உண்மையா பொய்யா சரியா தப்பா என்பது வரலாற்றுக்கு விட்டுருவோம். இப்படி ஒரு மதிப்பீடு உண்டு, உண்மைதான். அந்த அண்ணாமலை யார் கூட, ஓபிஎஸ் கூடையோ டிடிவி கூடையோ சசிகலா கூடையோ எல்லாரையும் இணைக்கணும் என்று அடுத்த கட்சியினுடைய விவகாரங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். எடப்பாடி தலைமையை ஏற்கவில்லை என்பது அண்ணாமலை வெளிப்படையாகவும் எடப்பாடியும் வெளிப்படையாகவும் இருந்த ஒரு நிலைமை இருந்தது பாஸ்ட், கடந்த காலம் இல்லையா. நயினார் நாகேந்திரன் புதிதாக மாநில தலைவராக வர்றார். வந்த பிறகு என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தலைமையை இல்லாதான் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும், அதிமுகவுடைய வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் வருவார், அவரை முன்னிறுத்தி தான் நாங்கள் வேலை செய்கிறோம் என்று சொல்கிறார். நயினார் நாகேந்திரன் பழைய அதிமுக, அதனால் அதே உணர்வில் பேசுகிறார் போல என்று நாம் கருதலாம். நமக்கு உரிமை இருக்கு, அது ஒரு கருத்து தானே. அப்போ நயினார் நாகேந்திரன் கருத்துக்கும் அண்ணாமலை கருத்திற்கும் வேறு வேறு நிலைப்பாடு என்பது மட்டும் நமக்கு புரியுது, வெளிப்பாடுகளை வச்சு தானே. அதற்கு பிறகு என்ன நடக்கு, அமித்ஷா வர்றார் மறுபடியும். மதுரையில் பாஜகவினுடைய ஊழியர் கூட்டம் என்று ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறார். அதில் வந்தவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, அண்ணாமலைக்கு ஆதரவாக முழக்கம் போடுறாங்க. நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கும் பொழுதே அது அமித்ஷாவுக்கு புரிய வைக்கிறாங்க. சரிதானா, அதுதானே அதற்கு வேற எப்படி சொல்ல முடியும். பூத் கமிட்டி கூட்டமோ ஏதோ ஒன்று, ஏஜென்ட்கள் கூட்டமோ ஏதோ ஒன்று போடுறார். இப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலும் அண்ணாமலையினுடைய சிந்தனை போக்கு வேறு, நயினார் நாகேந்திரன் சிந்தனை போக்கு வேறு என்பது வெள்ளிடை மலையாக வெளியே வந்துவிட்ட ஒரு வில்லங்கம்தான் தமிழ்நாடு பாஜகவில் இருக்கின்ற வில்லங்கம். இது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், அதாவது அது ஓபிஎஸ்ஸில் இருந்து, டிடிவியில் இருந்து, சசிகலா இருந்து, எல்லோரும், அது தவிர நிறைய பேர் இருக்காங்க, ஜேசிடி பிரபாகரனிலிருந்து, புகழேந்தியிலிருந்து, இப்படி நிறைய சொல்லணும்னு வைங்க எண்ணிக்கை, கேசி பழனிசாமியிலிருந்து, இப்படின்னு இவங்க எல்லோருமே என்ன வெளியேற்றப்பட்டவர்களாக இருக்காங்க எடப்பாடி தலைமையில் உள்ள அதிமுகவில் இருந்து. அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு பேர் தான் ஒன்று சேர்க்கணும், அப்போ தான் அதிமுக வலுப்பெறும் என்ற கருத்து ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக கொண்ட அதிமுக என்பது கையில் தான் தலைமையகமும் இருக்குது, அவங்க கையில் தான் ரெட்டேலையும் இருக்குது, அவங்கள்ட்ட தான் 64 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட தான் எல்லா மாவட்ட செயலாளர்களும் அதிகாரப்பூர்வமாக உள்ளவங்க இருக்காங்க. அப்போ எல்லா இடத்திலுமே அவங்களுடைய கட்டமைப்பு என்பது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் தான் இருக்குது. இது ஒரு யதார்த்தமாக இருக்குது. அப்போ யாரை ஒருங்கிணைப்பது? அப்போ பாஜக எப்படி இருக்குது? பாஜகவில் இருந்தும் அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும் அதிமுகவில் என்ற கருத்தை அண்ணாமலை மட்டுமல்ல நயினார் நாகேந்திரன் உட்பட ஒத்துக்கொள்கிறார். அப்படித்தானே? அப்போ பாஜக என்பது தனக்குள் ஒருங்கிணைப்பு செஞ்சிருச்சா?
அதுவே கேள்விக்குறியாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவிற்குள்ள அண்ணாமலை ஆதரவு சக்திகள், நயினார் நாகேந்திரன் உடன்பாடு சக்திகள் என்பதற்குள்ளேயே ஒருங்கிணைப்பு அமையலை. அகில இந்திய ரீதியில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நட்டா அகில இந்திய தலைவராக இருக்கும் பொழுது, தமிழ்நாட்டுக்கு ஒரு பொறுப்பாளர் இருக்கும் பொழுது, அமித்ஷா வந்து செய்கிறாரு, இங்கே வந்தும் சரி அங்கேயும் உட்காந்துக்கிட்டு. அப்போ அவங்களுக்குள்ளும் ஒருங்கிணைப்பு இல்லையா? நமக்கு தெரியலை. ஆனால் ஒருங்கிணைப்பு இல்லாதது அதிமுக தான்ட்டு தொடர்ந்து பரப்பப்படுது. ஒருங்கிணைப்பு இல்லாதது தான் பாஜக என்று வெளியே யாரும் சொல்லலை. ஆனால் நமக்கு ஒருங்கிணைப்பு தெரியலை, கண்ணுக்கு தெரியலை. இதற்கு மத்தியில் ஒரு அகில இந்திய பொது அமைப்பு செயலாளர் என்ன பிஎல் சந்தோஷ் அப்படின்னு இருக்கார். அவர் யாரும் கிடையாது, கர்நாடகாவில் பெங்களூர்கார். அவர் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர் என்பதை விட அண்ணாமலையினுடைய பிதாமகன் என்பதாக பெங்களூரில் அழைப்பாங்க. பிஎல் சந்தோஷத்தை கேட்டு செய்வதும் பிஎல் சந்தோஷ் அண்ணாமலைக்கு முட்டு கொடுப்பதும் என்பது இதுவரை நடந்திருக்கிறது என்பதுதான் பாஜக தரப்பில் இருந்து வரக்கூடிய செய்திகள். இப்போ அண்ணாமலையை பற்றி உள்ள செய்திகள் இருக்குல்ல, அது எல்லாமே உடைச்சி விட்டுட்டாரு பாஜக அதிமுக உறவை. பாஜக தமிழ்நாட்டில் வளர்வதற்கு அதிமுக ஒட்டித்தான் வளர முடியும், சார்ந்து கிளையாத்தான் வளர முடியும். அதை அவர் தவிர்த்திட்டாரு என்பதான முத்திரைகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன சொல்லிக்கிறாங்க, இல்லைங்க இவர் திமுகவுக்கு சாதகமாக தாங்க வேலை செய்கிறாரு, அவங்க உதவியை பெற்றுக்கொண்டு, இப்படியெல்லாம் பல்வேறு முத்திரைகளும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் அண்ணாமலையும் என்ன சொல்லிவிட்டார்னா, திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. அவரே சொன்னார், அவர் வெளிப்படையாக சொன்னார் இல்லையா? அதற்கப்புறம் என்ன சொல்கிறாரு, என்ன அவர்கள் இப்படி இவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒருங்கிணைப்பாக்காமல் எடப்பாடி பழனிசாமி இருந்தால், டிடிவி தினகரன் ஒரு பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்வீர்களானால், அமித்ஷாவால் சென்னையில் முன்மொழியப்பட்டதை, நயினார் நாகேந்திரனால் இன்று வரை அவர் அதிகாரபூர்வமான பாஜக மாநில தலைவர் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருப்பதை என்ன டிடிவி தினகரன் மறுத்து, நான் உங்களுடன் வர முடியாது தேசிய அண்ணா கூட்டத்தில், நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொன்னீங்கன்னான்னு சொல்கிறார். இதே டிடிவி தினகரன் அமித்ஷா எடப்பாடியுடன் ஊடக சந்திப்பு நடத்தும் பொழுது, வந்துவிட்டார் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் என்று அமித்ஷா அறிவித்த பிறகு என்ன சொன்னார், நாங்கள் தான் உங்களுக்கு முன்னாலேயே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே இருக்கோம், நீங்கள் பின்னால் வந்தீங்க என்று சொல்லி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை மறுத்து அப்போ பேசலை, இப்போ பேசுகிறார். அந்த இடத்துலலாம் என்னமோ இருக்குது, நிறைய இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது, இதெல்லாம் இல்லைங்க. அப்போ எதற்காக அப்புறம் செங்கோட்டையன் அதிமுக கட்சியினுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் மாநில பொதுச்செயலாளர்ட்டையும் சொல்லாமல், அண்ணாமலை ஏற்பாடு என்ற பெயரில் என்று எல்லோரும் சொல்ல அமித்ஷா போய் பார்க்க போகிறார். சில மாதங்கள் முன்னால் மறுபடியும் இந்த மாதம் போய் பார்க்க போகிறார். மறுபடியும் சொல்லலை. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, பதவிகளை பறிக்கிறார். அவருக்கு பதில் அங்கே ஆளும் போடுறார். கோபிச்செட்டிப்பாளையத்தில், அதாவது ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக ஏகே செல்வராஜ் போடுறார். இந்த அளவுக்கு செங்கோட்டையன் விஷயமும் கூட. அப்போது அண்ணாமலை சிந்தனை போக்கு, அதிமுகவுக்குள் இருக்கும் செங்கோட்டையனுடைய சிந்தனை போக்கு, வெளியே இருக்கும் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இது எல்லோரையுமே ஏற்காததாக எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இதானே ஒரு நம்ம வெளியில் இருந்து எந்த பக்கமும் சாராமல் பார்க்கக்கூடிய ஒரு கேமரா எடுத்துகிட்டு அப்படி பார்த்தா உள்ள பிக்சர் இதுதானே, இந்த பிக்சர் தான் இருக்குது, சரிதானா? ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவை 4 வருடம் கட்டி காத்ததே பாஜக தான், அந்த ஸ்டேட்மெண்ட்டே விடுறாரு. தமிழ்நாடு பாஜக சொன்னாரா, அகில இந்திய பாஜக சொன்னாரா? அகில இந்திய பாஜக அரசாங்கத்தை சொன்னார் இல்லையா? அது ஒன்றிய அரசாங்கம் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் எங்களை என்ன சதி செய்து கவிழ்த்து விட்டிருப்பார்கள். அப்போ இவரே ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, பாஜக தான் இந்த அரசை வழி நடத்திருக்குன்ட்டு. அப்படி சொல்லலை. வழி நடத்துறது வேற, பாதுகாப்பது வேற,
தமிழில் வெவ்வேறு அர்த்தம். புரியுதுங்களா? வழி நடத்துன்னு சொல்ல முடியாது, வழி நடத்தலை. ஏன்னா ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கு எதிராக டெல்டா மாவட்டங்களை பகுதிகளை எல்லாம் என்ன பாதுகாப்பு வேளாண்மை பாதுகாப்பு மண்டலம்னு அறிவின்னு சொல்லி அறிவித்து மீத்தேனெல்லாம் கொண்டாடக்கூடாது தடுத்தவரே எடப்பாடி பழனிசாமி. பல முக்கியமான விஷயங்களிலும் கூட என்ன ஒன்றிய அரசினுடைய பாஜக ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறைகள் திட்டங்கள் என்பதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் வழிகாட்டல் அவங்க வழிகாட்டல் தங்களை எதிர்த்தே பண்ணுவாங்களா? அப்படி இல்லை. அவர் சொல்ல வந்ததே 18 பேரை எங்களிலிருந்து வெளியே கொண்டு போய் ஆளுநரிடம் எங்கள் ஆட்சிக்கு எதிராக மனு கொடுக்க வைத்து எங்கள் ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள் சில சதிகாரர்கள். யார்? டிடிவி சொல்கிறார். அதில் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களித்து அதிமுகவின் அம்மாவினுடைய ஆட்சி, தன்னுடைய தலைமையில் உள்ள ஆட்சி அம்மா ஆட்சிங்கிறார், அம்மாவினுடைய ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள் சில சதிகாரர்கள். யாரை சொல்கிறாரு? ஓபிஎஸ். அப்போ யாரை இவங்க ஒருங்கிணைக்கணும்னு சொல்கிறாங்களோ அண்ணாமலையினுடைய தலைமையில் எல்லோரும் அவர்கள்தான் இதை கவிழ்க்க பார்த்தார்கள். அப்பொழுது காப்பாற்றியது ஒன்றிய அரசுங்கிற வார்த்தைக்கு பதில் பாஜகங்கிறார். இப்போ புரியுதுங்களா அவர் சொன்னதுக்கான அர்த்தம்? என்ன முன்ன பின்ன இந்த வரியெல்லாம் அவரே தான் சொல்லியிருக்காரு. அப்போ பாஜக நாம சொல்லலை. அப்போ பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தெளிவாக இல்லை, தெளிவாக இருக்க முடியாது. வெவ்வேறு கொள்கை, தெளிவாக இருக்க முடியாது. விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கத்தை அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கம், அதே மோடி அமித்ஷா தான் அரசாங்கம் காப்பாற்றியது கவிழ விடாமல் என்று சொல்கிறார். அது ஓகே. ஆனால் இப்போதைக்கு இல்லை. அப்போ வாங்க, அப்போமே சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா காப்பாற்றியது ஏன் என்பது அவங்க போய் கேட்கணும். காப்பாற்றியது தமிழ்நாட்டுக்கு நல்லதா, அதிமுகவுக்கு நல்லதா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை கையில் வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணமா? ஏன்னா செல்வி ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு தான் மோடி வந்து பார்க்க வர்றார் இல்லையா? மறைவுக்கு முன்பே ஒரு வாரம் முன்பு ஒரு மத்திய அமைச்சர் வந்து அப்பல்லோ மருத்துவமனையில் உட்கார்ந்திருக்கிறார். வெங்கையா நாயுடு. எதுக்காக ஒரு வாரம் வந்து உட்கார்ந்துருந்தாரு? மத்திய அமைச்சரில் வேலையே இல்லையா? அப்போ பாஜக தலைமையிலான மோடி தலைமையிலான அந்த ஒன்றிய அரசு என்னமோ செய்யுது. என்ன செய்யுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியவே முடியாது. சசிகலா தம்பி திவாகரன் என்ன சொன்னார்? ஒரு வாரமாக இங்கே வந்து என்னை காத்து கிடந்தீங்களையா அம்மா மறைவுக்கு முன்னால், எதுக்காகன்னு கேட்டார். வந்தது பேப்பரில் வந்து, நம்ம பேப்பரில் வந்தது மட்டும்தான் சொல்கிறோம். அப்போ அது என்ன சூட்சமம் தெரியாது. ஆனால் மறைவுக்கு பிறகுதான் மோடி வர்றார். வந்த மோடியும் சசிகலா தலையில் கை வைக்கிறார், ஓபிஎஸ்ஸை தட்டி கொடுக்குறார். நடந்ததா இல்லையா? ஓபிஎஸ் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து உட்கார்றார். முதலமைச்சருக்கு உட்கார்றதுக்கு முன்னால் சசிகலாவை என்ன பண்ணுறாங்க? அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓடி போய் ஓபிஎஸ் உடன் போன என்ன இவங்கெல்லாம் வந்து ஓபிஎஸ் உட்பட போய் நீங்கள் தான்மா இருக்கணும்னு சொன்னதெல்லாம் வந்து நமக்கு வந்ததில்லை காணொளி. பொதுச் செயலாளர் ஆனவுடன் அவர் வந்து ஆளுநர்கிட்ட கொடுக்குறார் தேர்ந்தெடுக்கப்பட்டதை. அப்போ என்ன அர்த்தம்? தலைவராக, சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சட்டமன்ற உறுப்பினர்களால் முதலமைச்சருக்கான ஆள்னு அர்த்தம். ஆனால் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பினா ஆளுநராக இருக்க வேண்டியவர், மகாராஷ்டிரா ஆளுநர் இங்கே இன்சார்ஜாக இருக்கார், அவர் இங்கே வரவே இல்லை. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வரப்போகிறது அம்மா வழக்கில் என்பதாக வந்தது. தீர்ப்பு வந்து பரபர அக்ரஹாரத்திற்கு சசிகலா சிறைக்க அனுப்பப்படுறார். அப்போ சசிகலா இங்கே முதலமைச்சராகி அதிமுகவை ஜெயலலிதா போல ஒற்றை தலைமை தாங்குவது என்பது இல்லாமல் செய்தது என்பதில் ஒன்றிய அரசுக்கு பங்கு இருக்கிறது. அதுவும் இதே ஒன்றிய அரசு தான், இதே பாஜக வேண்டிய மோடியும் அமித்ஷாவும் தான். அதற்கு பிறகு சசிகலா போகும்போது என்ன செஞ்சுட்டு போகிறாங்க? துணை பொதுச் செயலாளராக டிடிவியை போட்டு போகிறாங்க. டிடிவி ஆர்கே நகரில் நிற்கிறார். நிற்கும் பொழுது முதல்ல
எடப்பாடி அவருக்காக வேலை செய்கிறார், பிரச்சாரமே பண்ணார். அதற்கு அடுத்து அவர் வந்து காசு கொடுத்தாருன்னு சொல்லி போட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக விரட்டப்பட்டு விஜயபாஸ்கர்லாம் வந்து அவர் வீட்டை விட்டு ஒரு ரெய்டுலெல்லாம் வந்து ஆட்கள் ஓட சீட்டை எடுத்துக்கிட்டு இப்படிலாம் வந்துச்சுல்ல, எல்லாம் காட்சியில் பார்த்தது. அப்போது டிடிவி தினகரன் ஓரங்கட்டப்படுறார். அவர் வந்து சசிகலா இடத்தில் ஒரு தலைமை தாங்குவதற்கான ஒரு வீரியம் கொண்ட ஒரு அடுத்த தலைமை. அப்போ அவர் எம்எல்ஏ வந்துட்டா அவர் கையில் முதலமைச்சர்னு போயிடுச்சுன்னு சொன்னால் மறுபடியும் ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி ஒற்றை தலைமையின் கீழ் இந்த அதிமுக வந்துடும். ஜெயலலிதா ஒற்றை தலைமையாக இருந்ததுனால தான் அதிமுக பெரிய அளவுக்கு வாக்கு வங்கியுடன் இருந்ததுனால தான், வாக்காளர்களுடன் இருந்ததுனால தான் என்ன அவரால் குஜராத்து மோடியா தமிழ்நாட்டு லேடியான்னு 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மோடி எடுத்து கேள்வி கேட்க முடிஞ்சது. அது மோடிக்கு புரியும் தானே, எல்லோருக்கும் புரியும் தானே. அப்போ இவ்வளோ வலுவான ஒரு தலைமை, ஒற்றை தலைமை அதிமுக இருப்பதனால்தான் நம்ம எதிர்க்கிறார்கள். புரியல. 2019 என்ற அடுத்த மக்களவைத் தேர்தல் வரும்பொழுது ஜெயலலிதா எல்லாம் போயிட்டாங்க. ஏன் எதற்கு என்ன நான் போகலை. ஆனால் அது யாருக்கு லாபம்? மோடியை எதிர்த்து இந்தியாவில் சவால் விட்ட ஒருவர் இறந்துட்டா யார் பலன்? மோடிக்கு தான். பிஜேபின்னு ஏன் நினைக்கிறீங்க? பிஜேபிலையும் பல்வேறு வேறுபாடு இருக்கும்ல, ஒன்றிணைப்பே இல்லையே. மோடிக்கு தான் பலன். அப்போ அதனால தான் ஒரு வாரம் முன்பே இங்கே வந்து உட்கார்ந்தாரா என்ன வெங்கையா நாயுடு. அதற்கு பிறகு அந்த நிகழ்வுக்கு பிறகு, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் இந்தியாவிலேயே துணை குடியரசுத் தலைவராக உயர் பதவி கொடுக்கப்பட்டாரா என்பதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது. நமக்கு தெரியாது, தெரியாத விஷயங்களை கருத்து சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் நிகழ்ச்சிகள், நடந்த நிகழ்வுகள் இல்லையா. அதற்கு பிறகு தலைமைக்கு அதேமாதிரி ஒற்றை தலைமைக்கு உள்ள வலு உள்ளவர் என்று வந்தால் வி.கே. சசிகலா. அவரும் சிறைக்கு அனுப்பப்படுறார். அது கொடுக்கப்படலை. அந்த பதவியேற்பு என்பது நடத்தப்பட விடாமல் பண்ணப்பட்டது. இது வரலாற்றில் கிடையவே கிடையாது. மறுபடியும் அதிமுகவுக்கு டிடிவி தினகரன் வந்து விடுவாரா என்ற நிலை வரும் பொழுது ரெய்டு வந்து அவர் மறுபடியும் அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டு மறு தேர்தலுக்கு அவர் குக்கர் சின்னத்தில் வந்து நிற்கிறாரு. எடப்பாடியுடன் இப்பொழுது ஓபிஎஸ் சேர்றாரு அல்லது சேர்க்கப்படுறாரு. குருமூர்த்தி ஏற்பாடு செய்கிறாரு. சேர்ப்பதற்கு காரணமே மோடி சொல்லித்தான் நான் சேர்ந்தேன்னு ஓபிஎஸ் தான் வெளியே வந்து சொல்கிறார். அப்புறம் பிற்காலத்தில் இல்லையா இதெல்லாம் நடந்தது. அப்படி வந்தால் என்ன அர்த்தம்? ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஒற்றை தலைமை உடைக்கப்பட்டு கூட்டு தலைமைன்னு அர்த்தம். அப்போ ஒற்றை தலைமை இங்கு இருந்ததுனால்தான் ஜெயலலிதா காலத்தில் தனக்கு எதிராக இந்த அதிமுகவை வழிநடத்த முடிந்தது என்ற ஒரு நினைப்பு இருக்குமானால் ஒன்றிய அரசின் அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் சசிகலா அந்த இடத்தை நிரப்பி விடுவாரோ என்ற எண்ணத்தினால்தான் சசிகலா என்ன தானாகவே அந்த வழக்கில் உள்ளே அனுப்பப்பட்டது என்பதற்காக பதவியேற்பு கொடுக்கப்படாமல் நிறுத்தப்பட்டதா என்பது கேள்வி இருக்கும் பொழுதே டிடிவி தினகரன் அந்த இடத்திற்கு வந்து விடுவாரோ என்று அவருக்கும் தேர்தலுக்காகவே காசு கொடுத்த விஷயத்தை பிடிச்சி, ஏன்னா எல்லோரும் எப்பவும் காசு கொடுக்குறாங்க, பிடிக்கிற நேரம் பிடிப்பாங்க, தேர்தல் ஆணையம் பிடிக்காமல் விட்டுருவாங்க. இது வரலாறு. பிடிச்சு அவர் மாற்றாக எதிர்த்து நிற்க வேண்டிய நிலைமை வந்து அதிலையும் அவர் வெற்றி பெற்ற உடனே வரிசையாக 40 ரெய்டு அதற்கு முன்பே அவர் மீது நடத்தப்பட்டதா? அந்த ரெய்டு நடத்தப்பட்டதுனாலேயே ஆர்கே நகரில் உள்ள பலரும், அங்கே உள்ள சிறுபான்மை முஸ்லீம்கள் உட்பட ஓட்டு போட்டாங்க டிடிவி தினகரனுக்கு. மோடியால் 40 ரெய்டு நடத்தப்பட்டவர் தான் மோடியினுடைய உண்மையான எதிர்ப்பாளர் என்ற புரிதலில் ஓட்டு போட்டாங்க முஸ்லீம் மக்கள். அதனால்தான் அந்த ஆர்கே நகருடைய அந்த இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்ற இடைத்தேர்தலில் டெபாசிட் காலி, கட்டுத்தொகை இழந்தது திமுக. சென்னை திமுக கோட்டை இல்லையா? ஆர்கே நகர் திமுகவுக்கு வலுவான இடம் இல்லையா? ஆர்கே நகரில் கட்டுத்தொகை இழக்கலாமா? தோக்கலாம், தப்பில்லை. கட்டுத்தொகை இழந்துட்டாங்க. புரியுதில்ல? இவ்வளவும் இந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் மறந்துட்டு அதிமுக பாஜக உறவை பற்றி, மலர்ந்திருக்கும் புதிய உறவை பற்றி மட்டும் பார்த்தோம்னா நமக்கு புரியாமல் போயிடும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.